நம்ம பிடிஎஃப்லேருந்து ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ராவாக அதில் இருக்க ஆட்ஸு அதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து பிரிண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த பிரிண்ட் ஃப்ரெண்ட்லியில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் யுவர் இமெயில் டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் டு க்ரோம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இங்கே சேவ் ஆகிடும். இங்கே ஆக்சஸ் ரெக்வஸ்ட் கேட்கும், நம்ம கொடுத்துடலாம் நம்மளோட மெயில் ஐடி வச்சுட்டு. ஸோ நீங்கள் இதுக்கும் நார்மலாக நம்ம பிரிண்ட் பிடிஎஃப் கொடுக்கறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த சாட்ஜிபிடியில் ஒரு கண்டென்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் நான் யூஸ்வலாக வந்து கண்ட்ரோல் பி கொடுத்து பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ மேலே வந்து சாட்ஜிபிடி இருக்கும், அதுக்கு கீழே வந்து தேவையில்லாத இதெல்லாம் இருக்கும். வி வாண்ட் ஒன்லி திஸ் கண்டென்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் போயிட்டு எந்த பேஜ் உங்களுக்கு பிரிண்ட் வேணுமோ கண்டென்ட் வேணுமோ அங்கே போயிட்டு பிரிண்ட் ஃப்ரெண்ட்லி கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஃப்ரெண்ட்லி பேஜ் கொடுத்துருவீங்க. ஸோ இட் வில் டேக் யூ தேர். ஸோ இங்கே போன பிறகு இங்கே என்னெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் வந்து கிளிக் டெலீட் கொடுத்துட்டே வந்துடலாம். ஸோ யூ கேன் சி இதெல்லாம் வந்து டெலீட் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாமே டெலீட் கொடுத்துருவோம். இந்த டெலீட் கொடுத்துட்டு கீழே அதே மாதிரி இதெல்லாமும் நமக்கு தேவையில்லை. வி வாண்ட் ஒன்லி த கண்டென்ட் ரிலேட்டட் டு OFDM. ஸோ ஒன்லி தட் வி வாண்ட் டு ரீடைன். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். அந்த கிளிக் வச்சு பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் திஸ், உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் ரீடைன் பண்ணிக்கிட்டு மிச்சது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பிடிஎஃப்பில் போயிட்டு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் வந்துடும். ஸோ அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு வேறு எந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற விஷயம்ஸ் எதுவுமே வராது. ஸோ யூ கேன் கெட் ஒன்லி த கண்டென்ட் விச் எவர் யூ வாண்ட். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் தான். ஸோ ட்ரை இட்.